மனிதர்கள் அனைவருக்கும் தான் இறந்த பின்பு மோட்சம் கிடைக்குமா என்ற ஒரு எண்ணம் எல்லோருக்கும் தோன்றுவது இயற்கை. ஜாதக ரீதியாக ஒருவருக்கு அவருடைய லக்கணத்திற்கு 12இல் குருவோ கேதுவோ இருந்தால் அவர்களுக்கு இது கடைசி பிறவி, ஆகவே மோட்சகதியை அடைந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இல்லை என்றாலும் கடைசியில் கேது இருந்து, அதாவது 12வது இடத்தில் கேது இருந்து குருவை பார்த்தாலும் அவர்கள் மோட்சகதியை அடைந்து விடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு நம் எந்த ஆதாரத்தையும் காட்டி நிரூபிக்க முடியாது. ஆனால் சிலர் உடைய பிறந்த இறந்த தினங்களை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். எப்படி என்றால், உதாரணமாக ஒருவருடைய பிறந்த பிறவியன் விதியன் மற்றும் இறந்த பிறவியன் விதியன் ஒரே எண்ணாக இருந்தால் அவர் மோட்சகதியை அடைந்திருப்பார்கள் என்று நம்பலாம். உதாரணத்திற்கு திருமுருக கிருவானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களுடைய பிறந்த தினம் 25/8/1906. அவருடைய பிறவி எண் 7. பிறவி எண் என்றால் டேட்டை மட்டும் கூட்டி வர்றது. 25 2 + 5 7. அவருடைய விதி எண் வருஷம், அதாவது தேதி, வருஷம், மாதம் அனைத்தையும் கூட்டி வருகின்ற தேதி. இப்போது 25/7. விதி எண் 4, அதாவது 2 5 8 1 9 6, அது 4 வரும். அதே மாதிரி அவர் இறந்த தினம் 7/11/1993, அதாவது 7 கூட்டி வந்தால் 4. ஸோ இறந்த விதி எண் பிறவி எண்ணும் இறந்த விதி எண்ணும் பிறவி எண்ணும் ஒரே போல் இருக்கின்றது. ஆகவே இவர் மோட்சத்தை அடைந்திருப்பார்கள் என்று ஓரளவுக்கு நம்பலாம். இன்னொரு உதாரணமாக சுப்பிரமணிய பாரதியார் அவர்களுடைய பிறந்த தினம் 11/12/1882. 11/12/1882. அவருடைய இறந்த தினம் 11/9/1921. அவருடைய பிறவி எண் 2, விதி எண் 6 வருகின்றது. ஸோ இவர்கள் இருவரும் மோட்சத்தை அடைந்திருப்பார்கள் என்று ஓரளவுக்கு நான் நம்பலாம். ஆகவே இந்த முறைப்படி அவர்கள் இறந்த பின் மோட்சத்தை அடைந்திருக்கிறார்களா, மோட்சகதியை அடைந்திருக்கிறார்கள் என்று ஓரளவுக்கு நம்மளால் கணிக்க முடிகிறது. நண்பர்களே, நீங்களும் செக் பண்ணி பாருங்களேன், யாருக்காவது அப்படி இருக்கான்னு இருந்து உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லவும். நன்றி, வணக்கம்.